வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோஹரா. எல்லா வல்ல எம்பெருமாளின் பேரருள் பெருங்கருணையாலே திருசூலம் மயிர்குறி பாலமுருகன் சேனல் வாயிலாக சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்வு கொள்கிறேன். அதாவது எல்லா காலத்திற்கும் பொருத்தமான செய்திகள், போதனைகள், பக்தி ரசம் மிகுந்த உள்ளத்திற்கு விருந்தும் மருந்தும் கொடுக்கக்கூடியது நமது இந்து மதம் மட்டும்தான். நமது மதத்தை, இந்து மதத்தின் பெருமைகளை, அருமைகளை, உண்மைகளை உண்மையாக தெரிந்து கொண்டு விட்டாலே வேறு எந்த மதத்தின் மீது நாட்டம் வராது நம்மிடையே. இதை நம் ஒவ்வொருவரிடத்திலும் கொண்டு சேர்க்க வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் உண்டு. அதில் ஒன்று நாயன்மார்களுடைய கதைகள். நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள். அவர்கள் குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவர்கள், குறிப்பிட்ட சமயத்தை சார்ந்த என்று அப்படிலாம் இல்லை. பக்தி ரசம் அப்படி ஊறியவர்கள் எப்படி தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்தினார்கள். இதை பழங்கால தொட்டு கதைகள் வாயிலாக நல்ல கருத்துக்களை, சிந்தனைகளை மக்களுக்கு சேர வேண்டும் என்கின்ற வகையிலே சொல்லி வருகிறார்கள். அதாவது நாயன்மார்கள் பலர் தினசரி வாழ்க்கை கடமைகளுக்கிடையிலே இறைவனை ஓதுதல், பாடுதல், இந்த ஐம்புலன்களை அடக்குதல், முக்கியமாக காமம், பயம், கோபம், வெறுப்பு, பொறாமை கலக்காத கட்டுப்பாடான தவ வாழ்க்கை, இதெல்லாம் சாத்தியம்தான் என்று நிரூபித்திருக்கிறார்கள். மனதின் தூய்மையினை, அந்த பண்பினை வளர்க்க வேண்டும். ஆன்மீக வாழ்க்கையில் அமரத்துவம் பெற்றவர்கள் நாயன்மார்கள். இந்து சமுதாயத்திலே முதுகெலும்பு போன்றது எது? ஆன்மீக பக்தி நெறி. அந்த பக்தி நெறிகளை தன் வாழ்க்கையை மேம்படுத்தும் சமூக சீர்திருத்தத்தையும் சேர்த்து நமக்கு புகட்டி இருக்கிறார்கள். அதனால் மோட்சம் உறுதி என்பதையும் உணர்த்தி வருகிறார்கள். அன்புமயமானது இறைவன். உலகம் அமைதியானது, அன்புமயமானது, இன்பமயமானது, உற்சாகமானது. பல கோடி ஜீவராசிகள் வாழக்கூடியவர்கள். நாம் மனிதன் மட்டுமல்ல, பல கோடி ஜீவராசிகளை படைத்து, காத்து, அழித்து, ரட்சித்து கடவுளுடைய திருவிளையாடல்கள் வந்துவிடும். இந்த இறைவன் திருவிளையாடல் புராணத்திலே நாயன்மார்கள் கதை வருகிறது. அதாவது நாட்டோட ஒற்றுமை, நாட்டோட பாதுகாப்பு, நாட்டோட வளம் சேமிப்பு, சமுதாய ஒருமைப்பாடு, சமுதாய வளர்ச்சி, தொழில், பக்தி இலக்கியம், தமிழ் உணர்வு, எல்லா மொழி உணர்வு, எல்லா உயிர்களுக்கும் பசி தாகம் எல்லாமே உணர்வு. அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் கூட இந்த கதைகள் வாயிலாக தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். மனிதகுலம் தன் தலையாய கடமையாக இறைப்பணியை மேற்கொள்வது ஒன்றுதான், இறைவனை வழிபடுவது ஒன்றுதான் சிறந்தது. மகாமேல பார்த்த போன்று வேலை செய்யுங்கிறாங்களே, இந்த நாளை இறைவனிடத்தில் ஒப்படைச்சிருங்க, அவன் வழி நடத்திட்டு போவான். நேற்றைய தினத்தை நினச்சி இன்றைக்கி வருத்தப்படக்கூடாது, நிகழ்வை நினச்சி பயப்படவும் கூடாது, வருங்காலத்தை நினச்சி எதிர்பார்த்து ஏமாறவும் கூடாது. அதையெல்லாம் அவன்கிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி காலந்தோறும் வாழும் மக்களின் மனநிலை, வாழ்க்கை முறை, இப்படி செய்திகளை சேகரிப்பதில் நுண்மான் நுழைமால் புலன்னு சொல்லுவாங்க. நுண்மான் நுழைப்புலன் என்று சொல்வார்கள். அப்படி சேக்கிழார் பெருமான் எண்ணம் போல் பெருவு வாழ்வு, மனநிறைவு, இதையெல்லாம் அந்த கதைகள் வாயிலாக நமக்கு தொகுத்து வகுத்து தந்திருக்கிறார்கள். இந்து மதத்தின் வரலாறு பெருமைகளை கொண்டாட வேண்டும். அதை கொண்டவர்கள் நாம். நமது வரலாற்று உண்மைகளை தெரிந்து கொள்ள விளைந்தவர்களுக்கு என் உலகடைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். போற்றுதல், பாராட்டுதலுக்குரிய, அதை கடைபிடித்தல் என்பது உரிய பண்பு. நமக்கு தெரிந்த கருத்துக்களை நம் வாழ்க்கையோடு பொருத்தி பார்ப்பது என்பது நாம் எந்த அளவுக்கு அதில் உள்வாங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்வது. மக்கள் உணர்வில் தனிமனித வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை அமைதியாகவும் லட்சிய பிடிப்புடன் அமைய வேண்டும் என்பதற்காக வலியுறுத்தி சொல்கிறது இந்து சமயம். அத்தகைய பெருநிலைக்கு பெரிய அளவில் வரலாறுகள் தந்திருக்கிறது இந்து சமயம். அந்த நாயன்மார்களுடைய பார்வை அருள் வடிவானது. அவர்கள் எப்படி இறைவனை பார்க்கிறார்கள், எப்படி வாழ்கிறார்கள்,
அதை கொண்டு நமக்கு அந்த புராண கதைகள் சொல்லுகிற பாங்கு, அந்த மொழி ஆளுமை, அந்த ஆழம் அகலம் வாய்ந்த பெரும் புலமை, இதையெல்லாம் இன்றைக்கு தமிழ் வளர்க்கும் என்று சொல்லுவவர்களால் சாத்தியமில்லை. தமிழை அந்த அளவுக்கு நம்மளிடையே கொண்டு சேர்க்கிறார்கள். இந்த பாரத நாட்டின் கருவூலம், வேதங்களின் நுட்பமான அர்த்தங்கள், வேதாந்த கடல், இதையெல்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய கதைகள் ஏராளமாக இருக்கின்றது. அதில் முதல்ல திருநீலகண்டர் புராணத்தை முதலில் உங்களோடு சொல்லிக்கொள்கிறேன். அதாவது தில்லை தீட்சிதர்கள் வாழக்கூடிய 30,000 பேர் வாழக்கூடிய தில்லை தீட்சிதர்கள் வாழக்கூடிய சிதம்பரம் பகுதியில் திருநீலகண்டர் வாழ்ந்தார். புதியதல்லவே தீண்டாமை என்பது, புதுமை அல்லவோ அதை நீயும் சொல்வது, சொன்ன வார்த்தை தான் இரவல் தானது, திருநீலகண்டனில் மனைவி சொன்னது, திருநீலகண்டனில் மனைவி சொன்னது. எப்போவே தர்மந்தான் நமக்கு செல்வம், தர்மந்தான் இந்து மக்களோட செல்வம். இந்த உலகத்தோட துன்பங்களையெல்லாம் அகற்றும் பணிகள் இந்த தர்மத்தை மேற்கொள்வதால் வேத நெறிப்படி இந்த எளிமை பண்புகளாக, ஒழுக்க சீலர்களாக, ஒழுங்கு குணமாக, இந்த வழிபாட்டு முறைமாலாக உய்ய 1000 வழி இருக்கிறது. அதில் ஆலயங்களுக்கு செல்லுதல், நாமாவளிகளை பகவான் பேரை சொல்லிகிட்டே இருக்கிறது, மந்திரங்கள் இதெல்லாம் ஓதுதல், பாடலெல்லாம் ஓதுதல், திருவாசகம், தேவாரணம், அகம்புறம் தூய்மை நிகழ பங்களிப்பு செய்தல், பசிதாகம், அனைத்து உயிர்களுக்கும் பசிதாகம் தீர்க்கக்கூடிய மாபெரும் பண்பு, ஜீவகாரணி சீலராக வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி நின்ற என வள்ளலார். அதுமாரி அனைத்து உயிர்களிலும் இறைவன் வாழ்கின்றான் என்கின்ற பெரும்பண்ணையோட இந்த உலகத்தை பார்க்குறது. உண்மையாக வாழணும், உதவியாக வாழணும், உதாரணமாக வாழணும். இப்போ உலகத்தில் எந்த தவறு நிகழ்ந்தாலும் அதுக்கு நாம் பொறுப்பு. இன்றைக்கி உலகத்தில் உலகப்போர் நடக்கிறது அப்படின்னாலும் அதுக்கு நாம் தான் பொறுப்பு. ஏன்னா சின்ன சின்ன தவறுகள் செய்யக்கூடிய மனிதர்களை நாம் திருத்துவதற்காக பிறக்கவில்லை என்று அதை கடந்து செல்கின்ற பொழுது என்னாகிறது, அவர்கள் செய்கின்ற தவறினால் நமக்கும் அந்த தவறுகளை அனுபவிக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. அதனால தான் தர்மத்தின் கதைகளை அந்த காலத்துலேருந்து பெரியவங்களாம் ஆண்டாண்டு காலம் வழிதான் அப்படியே சொல்லிக்கிட்டே வருவாங்க, செவி வழி செய்தியாகவும் சொல்லிக்கிட்டே வருவாங்க. இப்போ அதுக்கெல்லாம் ஆள் குறைஞ்சி போயிடுது. காரணம், அந்தமாரி சொல்லக்கூடிய ஆட்களையே அவங்க விலை கொடுத்து வாங்கிடுறாங்க. அவங்க கருத்தை வலியுறுத்தி அது இடைத்தகர்களாக சொல்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. இப்படி கல்வி ஆகட்டும், கல்வியை நம்ம எதிராளிகிட்ட கொடுத்துட்டோம், மருத்துவட்டம் அதுமாரி அயலான்கிட்ட கொடுத்துட்டோம். அதுமாரி தொழில் எல்லாமே நம்மளுடைய சொந்த தொழில் விவசாயம், அது விதை நெல் கூட அவங்கள்ட்டேருந்து வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. இப்படி எல்லாத்தையுமே நமக்கு விட்டுறதுனால என்னாகுது, எல்லாத்துக்கும் மற்றவங்களை கையேந்தி நிற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளுடைய பாரத நாடு மிகப்பெரிய நாடு, இந்துக்கள் நாடு, எல்லா வளமும் பெற்ற நாடு, எதற்கும் எங்கும் யாருக்கும் கையேந்தி நிற்கக்கூடாது என்ற நிலைமையில் இருக்க நாடு. இந்த அடியாருக்கு தொண்டு செய்வதன் மூலமாக இறைவனுக்கே தொண்டு செய்வது அப்படிங்கிறது திருநீலகண்டருடைய வாழ்க்கை வரலாறு சொல்கின்ற அற்புத கருத்து. புலவர் கீரன் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அவர் சிதம்பரம் பகுதியில் திருநீலகண்டர்ங்கிற பெயரோட ஒரு குயவர், மண்பாண்டம் செய்யக்கூடியவர். அவரோட என்ன ஒரு இது வச்சுருந்தாருன்னா, அவர் வேலையை ஒட்டி இருக்கிறதுனால புதுசாக அவர் திருவோடு அது அங்கே இருக்கிற சிவனாளிகாரர்களுக்கு பிச்சை பாத்திரம் ஏந்திருக்கு, அது ஒன்று செஞ்சு குடிச்சுட்டே இருப்பார். அதுதான் அவருடைய தொண்டு, சின்ன தொண்டு, தன்னால் முடிஞ்சது சின்ன தொண்டு, அதை கரெக்டாக செய்யணும் அப்படின்ட்டு அவர் குயவனாக இருக்கனால அதை செஞ்சு கொடுத்துருந்தார். அவர் என்ன கருத்தை இந்த கதையில் வருத்துறாங்கன்னா, பிறர்மனை நோக்கா பேராண்மை, பிறர்மனை நோக்கா பேராண்மை. ராமர் எப்படி ஒரு தாரத்தோடு வாழ்ந்தார், ஒரு வில் ஒரு இல், அதுமாரி வாழ்ந்தார். அப்புறம் திருநீலகண்டர் இளம் வயசில் காம இச்சையினால் தாசி வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறார்.
அப்படி அவங்க போயிட்டு வந்துட்டாங்கன்னே அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க, இனி எம்மை நீங்கள் தீண்டுவது சரியில்லை, தீண்டாதீர்கள் என்று சொல்லிடுறாங்க. உடனே அவர் தன்னோட தவறை உணர்ந்துட்டார். எப்பவுமே தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கவும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். அந்த அவன் மனைவி எடுத்த டிசிஷன் பாருங்கள். நீங்கள் வந்து தப்பான இடத்த செஞ்சுட்டீங்க, இனிமேல் நீங்கள் என்னை தொடாதீங்கன்றார். அது என்ன சொல்கிறவர் தான், தர்மத்தின்படி நீ பிறன் பொருள்களை கவருகிறார்களே, பிறன் மனைவி விரும்புகிறார்கள், அதேமாரி ஊழல் செஞ்சு பணம் வாங்குகிறார்கள், நியாயமற்ற வழிகளில் பொருள் சேர்க்கிறார்கள், உன் பணம் அது தேவையில்லை, குடும்ப நடத்த தேவையில்லை, இந்த குழந்தைகள் அந்த பாவ பணத்தில் வளர வேண்டும் அப்படின்னு இந்த காலத்துலலாம் முடிவெடுத்தாக்குன்னா எந்த இடத்துல ஊழல் நடக்கும், கொள்ளை நடக்கும், இதெல்லாம் தப்பு எதுவுமே நடக்காதுல்ல. அந்த இல்லத்தரசிங்கிறதோ அப்படி இருக்கணும். அவள் வலியுறுத்தக்கூடிய கருத்தை பாருங்கள் எப்படி அந்த கதையோடையே சொல்கிறாங்க. அந்த தாசி வீட்டுக்கு போயிட்டு வந்து இனிமேல் நீ என்னை தொடாதேன்னு, அவரும் அந்த தப்பை உணர்ந்துட்டு இனிமேல் நான் உன்னை தொடரலாமா அப்படின்னு ஊருக்கு தான் கடன் மனையாக வாழ்ந்துட்டு வராங்க. ஆனால் அவங்க ஒரு நாள் கூட ஒருத்தர் தொட்டுன்றதே கிடையாது. அப்படி வாழ்ந்துட்டு வராங்க. அந்த அவங்களோட பாவ கர்மத்தின் பலன் தான். போன ஜென்மத்தில் இப்போ இந்து சமயத்திலே சொல்லுவாங்க, பூர்வ ஜென்ம பலன் வழியாக தான் தன்னுடைய பிறவி அமையுதுங்கிறது. அது கோயில் சொத்தை கொள்ளை அடிக்கிறவங்களாம் வவ்வாலாக பிறப்பாங்க, அதை கோயிலே தூங்குவாங்க. அவங்களுக்கு சாப்பிட்றதும் வாய் வழியாக தான் இருக்கணும், சாப்பிட்ட கழிவு வெளியேற்றுறது வாய் வழியாக தான் இருக்கணும். எவ்வளவு கொடுமை பாருங்கள். சாப்பிட்றதும் வாய் வழியால், கழிவை வெளியேற்றுறது வாய் வழியால். அப்படி கோயில் சொத்தை கொள்ளை அடித்தவங்க அந்தமாரி தொங்குவாங்க. அதாவது நன்றி மறந்தவர்களாக நாய்களாக பிறப்பார்கள்பாங்க. இதெல்லாம் பயமுறுத்துறதுக்காக இல்லை, இந்தந்த தப்பு செஞ்சால் இந்த தண்டனை இந்த கலியுகத்தில் உடனே கிடைக்கும்னாங்க. அதேமாரி பிறர் சாப்பாட்டை பறித்து சாப்பிட்றான் பார்த்தீங்களா, அவன் பிச்சைக்காரனாக தான் போவான். இதெல்லாம் உண்மை. பஞ்சமகா பாதகம் செஞ்சதெல்லாம் ஐயோன்னு போவான்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுமாரி நம்ம எதுக்காக இந்த கஷ்டப்படுறோம், எதுக்காக இந்த துன்பப்படுறோம், எதுக்காக இப்படி வேதனையில் இருக்கோன்னு வெளியில் சொல்லக்கூட முடியாது. எப்படி வந்துன்னே தெரியாதுங்க தவிச்சுட்டு இருப்பானே, அவங்களாம் பாவத்தோட பலன்தான். அதனால் தர்மமாக வாழ்ந்துட்டு போயிடலாமே. தர்மத்துக்கு எவ்வளோ வழி சொல்லியிருக்காங்க நம்மளோட மதத்தில். அது தர்மத்தை கூட தனக்கும் பிறருக்கும் எதெல்லாம் நல்லது கொடுக்குமோ அது தர்மத்தைப்படி வாழ்ந்துட்டு போயிடலாம். அது நம்மளோட சந்ததியை வாழ வைக்கும், நமக்கும் மீண்டும் பிறவாமல் எங்களோட பெருவரத்தை கொடுக்கும், ஆண்டவனுடைய அருகாமை கிடைக்கும். இதெல்லாம் அது மாதிரி பொய் சாட்சி சொல்லுவாங்கள்ல, பொய் சாட்சி சொல்கிறாங்க, வதந்தியை பரப்புறவங்க, புறங்கூறுவங்க, இல்லாத பொருளாக சொல்லி கலகம் ஏற்படுத்துகிறவங்க, இவங்க எல்லாமே அடுத்த ஜென்மத்தில் ஊமையாக தான் பிறப்பாங்க, வார்த்தை வராது அப்படிங்கிறது பல உண்மையில் சொல்கிறது. அது இந்து மதத்தில் அது பயமுறுத்துறதுக்காக. அதுவும் அதுமாரி பிறர் மனைவி பிறர் பொருளை அவங்கள வஞ்சகமாக அப்படி அனுபவிக்க நினைக்கிறவங்களே குருடனாக தான் பிறப்பாங்க. குருடனாக இல்லை, கண் நல்லா தெரிஞ்சிருக்குன்னு திடீர்னு தெரிஞ்ச கண் தெரியாத போயிடுது. காரணம் நீ அடுத்தவங்க பொண்ணு பொருள் இது பேரெல்லாம் கண் வைக்காதே சொல்லுவாங்கள்ல, திருஷ்டி போடக்கூடாது. பொறாமை காரணமாக திருஷ்டி போடுறது. அடாடா இவ்வளோ சேர்த்துட்டானே நினைக்கக்கூடாது. அவனுடைய தகுதி திறமை அவனுக்கு கிடச்சிருக்கு. நீ அந்த தகுதி திறமை கிடைச்சா உனக்கு வர வேண்டிய இடத்துல கண்டிப்பாக கடவுள் கொடுப்பார். யாரோட வாழ்க்கையும் யாரும் கொடுக்கறதில்ல. அவங்களோட பலன்களுக்கு அவங்கள அறுவடை செய்கிறாங்க, கொடுத்ததை பெற்றுறாங்க. அது இந்து மதத்தில் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அதுமாரி அம்மா அப்பாவை ரோட்டில் விட்டவங்களாக இருக்காங்க, தந்தை தாயை தவிக்க விட்டவங்களாக இருக்காங்களே, அவங்களாம் எப்போவுமே அடுத்த ஒரு பிறவின்னு இருந்தானா சொல்ல முடியாத வறுமையில் தான் வாழ்வாங்க. அது இளமையில் வறுமைன்னு சொல்லுவாங்களே, ஒழுக்கக்கேடாக வாழக்கூடிய நிலைமை. அந்த அப்பா அம்மா அவ்வளோ முக்கியம். அவங்க எவ்வளவு நமக்கு கெடுதல் செய்கிற மாதிரி நமக்கு தோண்டினா கூட விட்டுடக்கூடாது. அம்மா அப்பாவை விடவே கூடாது. அம்மா அப்பா தான் முதல் தெய்வம் இல்லையா. அம்மா அப்பாவை பாதுகாக்கணுங்கிறதுக்காக இந்து மதம் மிகப்பெரிய வலியுறுத்தல் சொல்லுது. தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இந்த திருநீலகண்டர் கதைக்கு வந்துடுறேன். அவர் டெய்லி ஒரு திருவோடை செஞ்சு ஒரு சிவனடியாரை கொடுத்துட்டு வர்றார் இல்லையா. இவரோட இதில் ஒரு திருவிளையாடல் பண்ணணும்னு சிவன் நினைக்கிறார். எப்பவுமே நல்லா படித்தவனுக்கு தானே பரீட்சை, நல்லா படித்தவனுக்கு பரீட்சை, நல்லா ஒழுக்கமாக வாழறவனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறது பகவானுடைய செய்கிறது.
அப்படி இந்த சிவன் வந்து நேரடியாக ஒரு சிவனடியார் போல் வந்து, எப்பா திருநீலகண்டா, நான் ஒரு திருவோடு கொடுக்குறேன், இதை நீ பத்திரமா வச்சுக்க, நான் கேட்கும்போது தா. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோ, இது வந்து அற்புதமான திருவோடு, இது வந்து எங்குமே கிடைக்காது, எனக்கு வந்து பகவானால் கிடைக்கிது, அதனால் இது அருமை பெருமையெல்லாம் உடஞ்சி பத்திரமா வச்சுக்கோங்கிறாரு. இது மூலமே ஒரு 100 கருத்து சொல்கிறாங்க. இவர் கொண்டு சரி அதனால் என்ன, நீங்கள் எப்போ வருவோம் வாங்கிக்கன்னு சொல்லி வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கிறாரு. அதாவது கணவன் மனைவி எதாக இருந்தாலும் நல்லது கெட்டது எதாக இருந்தாலும் கலந்து பேசிக்கணும், ஒருத்தர் பேசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு கதை சிறுகள்னு சொல்கிறார். இவர் வீட்டில் வச்சார், இதை மனைவிட்ட சொல்லி வைக்கணுமா இல்லையா, ஒரு சிவனுடைய கொடுத்துட்டு போயிருக்காரு, இது பத்திரமா பாதுகாக்கணும்னு. அந்த அம்மா வீட்டை ஒழிச்சு க்ளீன் பண்ணி திருவோட்டை எங்கே தூக்கி போட்டாங்களோ, இல்லை சிவனே அதை மாயமாக மறைய வச்சுட்டாரோ, அந்த கதை அப்படி தான் போயின்னு இருக்கு. அது என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு என்னோடய அப்பா திருவள்ளுவரங்கண்டா அந்த திருவோடை கொடுறாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவர் தோட்டுன்னு வரேன் அப்படி உள்ளே போகிறாரு. அங்கே தேராது இங்கே தேராது, வீடே கலவரம் தலைகீழே திருப்பி போட்டால் கூட அது கிடைக்கல. வந்து எப்போ ஐயா சாமி அது அது கிடைக்கல, நான் வந்து இதுமாரி பல திருக்கோடு இதை விட சிறப்பாலாம் செய்வேன். யோ திருநீலகண்டா வார், சொல்லும் செய்கும் ஒன்றா இருக்கணும், வார்த்தை வேறு வாழ்க்கை வேறு கிடையாதுன்னு நினச்சி தான் உங்ககிட்ட கொடுத்தேன் நான். நீ வந்து சிவனடியாராக இருக்க, சிவனடியார் இருக்கிறதுக்கு உள்ளும் புறமும் ஒன்றா இருக்கணும், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று சொல்லுவார், உறவு களவாக எண்ணுக்கிற மாதிரி நான் உன்னை நம்பி அந்த ஒரு வார்த்தை சுத்தம் இருக்கிறது, வாக்கு சுத்தம் இருக்கிறதுனால தான் உன்னை நம்பி இந்த திருவிழா கொடுத்தேன். அதோட திருவோட பெருமை அருமையெல்லாம் சொல்லலாம் இல்லையா, எங்கேயுமே கிடைக்காது. நீ தங்கத்தில் செஞ்சு கொடுத்தா கூட அதெல்லாம் வேண்டாம், என்னோடய திருவோடு எனக்கு வேணும், அது நீ கொடுத்துட்டு பார்க்கணும். அவர் சொல்கிறார், எவ்வளோ கெஞ்சி கெஞ்சி பார்க்குறாரு, அது முடியல. உடனே அவர் சொல்கிறாரு, சரி வா அப்போனா உன்னை கோர்ட்டில் நிப்பாட்டுறேன் வான்ட்டு வழக்காடு மன்றத்தில் கொண்டு நிப்பாட்டிருக்காரு. அப்போல்லாம் சான்றோர்கள் சபையில் தான் நீதி கருத்துக்கள் இருக்கும். அவங்க வந்து தராசு மாதிரி சமமாக இருந்து யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு, நீதி இருக்குது, நேர்மை இருக்குதுன்னு கரெக்டாக சொல்லக்கூடியவாங்க. அது இதுவே சொல்லுவாங்களே, ஒரு எப்போ கலியுகம் பிறந்ததுங்கிறதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்களே மகாபாரத்தில். அதாவது ஒருத்தனோட வயலில் வந்து நாள் ஒரு புதையல் கிடைக்கிது. அவன் வந்து உடனே அன்றைக்கி தான் நாள் தான் அந்த ஒரு ஆள்கிட்டேருந்து வாங்கினார், நிலத்தை வாங்கியிருக்காரு. இன்றைக்கி அதை விவசாயம் பண்ணலான்னு ஒழுகிற போது ஒரு புதையல் கிடச்சிதுன்ட்டு அதை ஞாபகமாக எடுத்துன்னு போயிட்டு அந்த மனுஷன்கிட்ட கொடுத்து, எப்பா அவங்ககிட்ட வாங்கின நிலத்தில் ஒரு புதையல் இருக்குது, இத்தனை 100 வருஷமாக நீங்கள் மூதாதைகள் யாராவது வச்சுருக்கலாம், இந்தாப்பா எடுத்துக்கு பார்க்குறாங்க. அவன் என்ன பண்ணுறான், அவனோட மனசு பாருங்கள், அவன் என்ன சொல்கிறான், எப்பா எப்போ நான் இதை உங்ககிட்ட விற்றுட்டனோ இன்னொரு பொருத்தலுக்கு எனக்கு வேறு தேவையில்லை, இதுவும் ஒன்றை சேர்ந்தது தான், இதை விளையிறதெல்லாம் ஒன்றை சேர்ந்தது தான், இதில் உனக்கு கிடச்சதில் உனக்கு தாங்கிறாரு. உடனே இதுவும் அதுமாரி வழக்காடு மன்றத்தில் போகுது. வழக்காடு மன்றத்தில் போனோடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து நாளைக்கு வாங்க, பொழுது செஞ்சுட்டு நைட்டில் நல்லா யோசிச்சுட்டு வாங்க, நாளைக்கு வாங்க, அப்படி குழப்பம் இல்லாமல் தெளிவாக வாங்க, நாளைக்கு சொல்கிறேன். இப்போ மறுநாள் வரும்போது ஒன்றுது எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ வந்து வேறு ஒரு கொள்கை முடிவோடு வந்திருக்காங்க. அவன் சொல்கிறான், ஆமாங்க அவர் சொல்கிறது நியாயம்தான், அது நாங்கள் பரம்பரையாக வச்சுருந்த நிலம், அதனால் அதில் உள்ளது எங்களுதாக தான் இருக்கும், அந்த புதையலை நானே எடுத்துக்கிறேங்க. அப்போ உடனே இவன் சொல்லுவான் வாங்கினவன், ஐயா முடியாது ஐயா, எப்போ நான் விலை கொடுத்து வாங்கிட்டனோ இதுவுமே எனக்கு தான் சொந்தம் இந்த புதையல் அப்படின்பான். அப்போ வந்து கேட்குறாரு, என்னப்பா இது திடீர்னு நேற்றுக்கு ஒரு மாதிரி பேசினாங்க, இன்றைக்கி வருவாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, கலியுகம் பிறந்துருது, கலியுகம் பிறந்ததுனால சொல்லு வேறு செயல் வேறு இருக்கக்கூடிய மனுஷங்க அதிகமாக இருக்கிறாங்க. இந்த வாக்கு சுத்த வேணும், வார்த்தை மாறக்கூடாது, வார்த்தை மாறினாக்க அது ஒரு பாவம் தான், வார்த்தை மாறுவது வார்த்தையை காற்றுல விட்டாலும் மாறிடும் அப்படிங்கிற கலியுகம். அந்தமாரி இல்லை, திருநீலகண்ட காலத்தில் கலியுகமாக இருந்தாலும் அவர் உன்னை நம்மளோட வார்த்தையை நம்பி தானே கொடுத்தேன், நீ சிவனடியார் உண்மையானவனாக இருப்பீங்கன்னு தான் நினச்சேன், அதனால் நீ இவ்வளோ திருடிட்டியா, நான் அவ்வளோ சிறப்பான திருவோடு திருடிட்டியா அப்படின்னு கேட்டவுடனே அவருக்கு ஒன்று வழக்காட மட்டும் நிப்பாட்டார்ல. அப்போ அவங்க வந்து கேட்குறாரு, இதுக்கு என்னடா தீர்ப்பு சொல்கிறது அப்படின்ட்டு. சரி சிவனடியார்கிட்ட பற்றி, எப்பா இவர் வந்து இனிமேல் வேறு குயவர் தான் உனக்கு நிறையா திருவிடை கொடுக்குற தொண்டு தான் செஞ்சிட்ருக்காரு, இதை கொஞ்சம் மன்னிச்சு உன்னோட கருணை உள்ளத்தால், நீனும் சிவனடியார் தானே, கருணை உள்ளத்தால் இவரை நீ ஏதாவது தண்டித்து வேணால் விட்டுடு, பனிஷ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவேன். அப்போ அவர் சொல்கிறாரு, சரி அப்போ இந்த குளத்தில் உன் பையனை அழிச்சிட்டு வா, அழிச்சின்னு வந்து 2 பேரும் கையை கோத்துன்னு உள்ளே முழுகிட்டு
ஏன்னா இந்த ஓட திருடல சத்தியம் பண்ணுங்க, நான் ஒத்துக்கிறேன். உடனே அவன் திருடர்கள் பதறி போயிட்டார். ஐயா, எனக்கு மகனே கிடையாது ஐயா, நான் எப்படி இந்த சத்தியத்தை செய்ய முடியும் அப்படிம்பா. ஏன் அப்படிம்பாரு. இந்த உலகத்துக்கு அவர் போட்ட சபதத்தை எப்படி வெளிக்கொண்டு வர பாருங்கள் சிவன் திருவிளையாடலில். கணவன் மனைவி வெளி உலகத்துக்கு தான், உள்ளுக்குள்ளே இவங்க ஒருத்தர் தொட்டுக்காமல் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு அந்த உலகத்துக்கு தெரிய வச்சுட்டார். இது யாருமே தப்பை செஞ்சுட்டு தப்பிக்க முடியாது. அதை உலகத்துக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், ஒத்துக்கிட்டு திருந்தணும். ஆனால் இவர் தெரிஞ்சு வாழ்கிறார். ஆனால் உலகத்துக்கு தெரியாத மறைச்சது ஒரு தவறு தானே அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறார் சிவன். சரி, இந்த மாதிரியா அப்படின்னா சரி, நீ இப்போ என்ன அதான் ஒத்துன்ட்டியே, நீ திருந்திட்டியே, இப்போ உன் மனைவியோட கையை பிடிச்சி இந்த குளத்தில் மூழ்கி எழுதணும். அப்போ சிவன் மீது ஆணையிட்டிருக்கிறேன், திருநீலகண்டன் மீது ஆணை, உன் மனைவியை நான் தீண்டுவதில்லை, என் மனைவியை நான் தீண்டுவதில்லை என்று. அதனால் இதுக்குன்னு நான் செய்ய முடியாது. நான் வேணால் ஒன்று செய்கிறேன்னு ஒரு குச்சியை வச்சு அந்த குச்சியோட ஒரு மனையா இந்த குச்சியோட ஒரு மனையா 2 பேர் வச்சுட்டு குளத்தில் மூழ்கிடணும். அந்த கதையெல்லாம் வேணாம், அந்த கதையெல்லாம் வேணாம். இவர் கருணை உள்ளம் சிவன் ஆட்கொள்ள வந்திருக்கிறார். அது அப்புறம் தான் தெரியும். அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் 2 பேரும் கை கோர்த்துவோ மூழ்கி எழுந்திரிச்சு சத்தியம் பண்ணுங்க. முடியாதுன்னொடனே சிவன், உனக்கு இந்த உலகத்துக்கெல்லாம் உன்னோட பக்தியும் உன்னோட வாழ்க்கை நெறிமுறையும் தெரிவிக்கிறதுக்காக தான் யாம் இந்த விளையாட்டு விளையாடினோம், திருவிளையாட சிவாஜி மாதிரி சொல்லிட்டு, அதனால் நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் இதே ஒழுக்கத்தோட ஒழுங்கோட அடைவாக. அதாவது இந்த பெண் ஆசை போகம் எந்த இடத்துக்கு எந்த எல்லைக்கு கொண்டு விட்டுருக்கு பாருங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதை. இதை நம்ம வாக்கு தவறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கதையை மெதுவாக கொண்டு போயிட்டு முடிச்சிருக்காரு. சரி, இதுக்கு மேலே உலகத்தார் மத்தியில் குத்தத்தை ஒத்துக்கிட்டு இல்லையா, நீ புனிதமாயிட்ட. அதாவது வையத்தில் வாழும் வாழலும் தெய்வத்தில் வைக்கப்படணும். இந்த 5 புலன்களை அடக்கணும். மெய், வாய், கண், மூக்கு, செவி 5 புலன்களை அடக்கி வாழக்கூடிய தவசீலர்கள் தன் வாழ்க்கையில் சறுக்கினால் கூட இறைவனால் ஆட்கொள்ளக்கூடிய தகுதியின் திறமையை வளர்த்து கொள்கிறார்கள். அதெல்லாம் மெய்ப்பொருளாக திருகள் நிலையிட பிராணம். இந்த கதை மூலம் தெரிவிக்கிறது நீங்கள் புரிஞ்சுட்டு இருப்பீங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வாழ்க வையகம், வாழ்க வளம்.